இப்போ வந்து ஓரல் கேவிட்டியோட ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன் ஆஃப் த ஓரல் கேவிட்டி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மெலிக்னன்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஓரல் கேவிட்டின்னு வந்து ரெண்டாக இருக்குது. ப்ரீ மெலிக்னன்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீ மெலிக்னன்ட்டில் வந்து இது வந்து அதுக்கப்புறம் ஆன்டீரியர்லி, சுப்பீரியர்லி, போஸ்டீரியர்லி பிரிக்குது. அதில் வந்து அனடாமிக்கல் ஆஃப் த ஓரல் கேவிட்டியில் இதில் வந்து லியூகோப்ளேக்கியா, அதுக்கப்புறம் வந்து எரித்ரோப்ளேக்கியா, அதுக்கப்புறம் வந்து மெலனோசிஸ் அண்ட் மியூக்கோசல் ஹைப்பர், அதுக்கப்புறம் ஹைப்பர் ஏபி, அதுக்கப்புறம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது. லியூகோப்ளேக்கியா, எரித்ரோப்ளேக்கியா, அதுக்கப்புறம் மெலனோசிஸ் ஆஃப் த மியூகோஹைப்போப்ளேக்கியான்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குரோனிக் ஹைப்பர்பிளேசிக் கனீடியாசிஸ், அதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ், கிளாசைட்டிஸ், அதுக்கப்புறம் செஃபலஸ் கிளாசைட்டிஸ், அதுக்கப்புறம் ஓரல் லீஷன் பைனஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லியூகோப்ளேக்கியா வந்து எதில் இருக்குன்னா, இந்த கண்டிஷன் வந்து பக்கலில் இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து பக்கல் மியூக்கோசா ஓரலில் வந்து இருக்கும். பக்கல் சைடு இதில் வந்து லியூகோப்ளேக்கியா வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து லியூகோப்ளேக்கியா வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தியாலஜி வந்து ஸ்மோக்கிங், டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடியது. இந்த டைப் ஆஃப் லியூகோப்ளேக்கியா வந்து ஹோமோஜீனஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு நோடுலாலாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டாலஜி வந்து இந்த பிங்க் கலரில் ஒரு மாதிரி இருக்கும். ஹேரி லியூகோப்ளேக்கியான்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் லியூகோப்ளேக்கியா இருக்கும். எரித்ரோப்ளேக்கியா வந்து அந்த உள்ள கருப்பு கலரில் இருக்கும். இந்த ரெட் பிளட் செல்லு, அதுக்கப்புறம் வந்து ஹோமோஜெனசிஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள் கிரானியூல்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு பயாப்சி எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எரித்ரோப்ளேக்கியான்னு இருக்குது. குரோனிக் ஹைப்பர்பிளாஸ்டிக் கனீடியாசிஸ் இருக்குது. நாள்பட்ட ஹைப்பர்பிளாஸ்டிக் கனீடியாசிஸ் வந்து இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு கனீடியாசிஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓரல் சப்மியூகோசல் ஃபைப்ரோசிஸ் இருக்குது. ஓரல் சப்மியூகோசல் ஃபைப்ரோசிஸ் ஆஃப் த ரைட் பக்கல் மியூகோசா ஆஃப் த சாஃப்ட் பிளேட்லெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சாஃப்ட் பிளேட்லெட் இருக்குது. ஓரல் சப்மியூகோசல் ஃபைப்ரோசிஸ் ஆஃப் ரைட் பக்கல் மியூகோசல் ஆஃப் த சாஃப்ட் பேலட் இருக்கா, அதில் வந்து ஒரு ஃபைப்ரோசிஸ் வந்துருக்கும். சப்மியூகோசல் ஃபைப்ரோசிஸ்ன்னு இருக்குது. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஆஃப் த மெலிக்னன்ட் ஃபேக்டராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லீஷன் ஆஃப் த ப்ளீனஸில் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து ப்ரீ மெலிக்னன்ட்டு. அதுவே வந்து மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா எரித்ரோப்ளேக்கியா வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லியூகோப்ளேக்கியா ஹை ரிஸ்க்காக இருக்கும். குரோனிக் ஹைப்பர்பிளாஸ்டிக் கனீடியாசிஸ் தான் இதாக இருக்கும். மீடியமில் வந்து ஓரல் சப்மியூகோசல் ஃபைப்ரோசிஸ், அதுக்கப்புறம் வந்து செஃபலஸ் கிளாசைட்டிஸ், அதுக்கப்புறம் லோ ரிஸ்க் வந்து ஓரல் லீஷன் பைனஸ், அதுக்கப்புறம் வந்து டிஸ்காய்டு, அதுக்கப்புறம் லப்பஸ், அதுக்கப்புறம் எரித்ரோமேட்டஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இருக்குது.